உதயநிதி டம்மி பாவா தானேங்க நான் கேட்குறேன். உதயநிதி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸாக்கு பயட மாட்டோம் எப்படின்னு சொல்றவங்க தானே லூகார் நோட்டீஸ்க்கு ஓடி ஒளிகிறாங்க. செந்தில் பாலாஜி போன்றவர்கள், ஏவா ஓலு போன்றவர்கள் ஓடி ஒளிகிறாங்க. சரி, உதயநிதியை கைது பண்றோம்னு சொல்லி கோர்ட்டு சொல்லிச்சா? விசாரணைக்கு அழைச்சிட்டு போறோம். உதயநிதி எங்க பேசினாரு? அந்த மாவட்டத்தில் பேசினாரு. அப்ப அந்த மாவட்டத்தில் பேசினா அந்த மாவட்டம் எங்க விசாரணைக்கு அழைச்சி போவோம்? அங்கதான் அழைச்சிட்டு போகும். இது சாமானியர்களும் நடக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு பார்ட்டியில் இருக்கிறனால விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னு சொன்னா விசாரணைக்கு உள்படுத்தணும், விசாரணையை ஏத்துக்கணும். ஏன் பயப்படுறீங்க? அப்போ முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் என்ன பண்ணலாம் நினைச்சாங்க. இன்னைக்கு கரப்ஷன் இல்லாத, கமிஷன் இல்லாத, மக்கள் எந்த ஆட்சியை விரும்பினாலும் அந்த அரசாங்கத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடத்திட்டு இருக்காரு. அதை பார்த்து திமுக ஒன்றும் செய்ய முடியல. அரெஸ்ட் பண்றாங்க. பதில் அவருக்கு பேசக்கூடிய விஷயம் நான் கேட்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தை, பெண் குழந்தை இருக்கு. அவர் பேசினாரு அந்த வார்த்தைக்கு. அந்த ஆண் குழந்தை, பெண் குழந்தைக்கு பக்கத்தில் வீடியோ வச்சு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க முடியுமா? நான் ஒரு தகப்பனா கொடுப்பேனா? என் தம்பி ஒரு தகப்பனா கொடுப்பாரா? அப்போ முழுக்க முழுக்க கூச்ச நாச்சை இல்லாம பொது வழியில ஒரு நாட்டோட முதலமைச்சரை நீங்க வந்து விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா, அதுவும் காது கேட்க முடியாத வார்த்தையில விமர்சிக்கிறீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்படி பேசி தான் கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு போய் வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இதே நிலைமை போனா திமுக அதல பாதாத்துல போகும்னு சொல்றேன். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுமாறு எனக்கு உத்தரவிட்டின் பேரில் தொடர்ச்சியாக சென்னையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கொளத்தூர், திருவிக நகர், பெரம்பூர் போன்ற பகுதியில் இஸ்லாமிய மக்களை இணைத்து அதன் தொடர்ச்சியாக வரும் வாரத்தில் அம்பத்தூர் போன்ற பகுதி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை, ராம்நாடு போன்ற பகுதியில் இஸ்லாமிய இணைப்பு விழாவை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் இன்றைய தினம் மதுரைக்கு மத்திக்கு உட்பட்ட காஜிமார்தோப்பு வார்டின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சையதின் தலைமையில் அவர்கள் முன்னிலையில் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இணைக்கும் விழா இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்திருக்கிறோம். இங்க பல இஸ்லாமியர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம், மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், இஸ்லாமிய மக்களுக்கும், கிறிஸ்தவ மக்களுக்கும், இந்து மக்களுக்கும் சமநிலையாக ஒரு நீதியான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த காலத்திலே இஸ்லாமியரின் பாதுகாவலர் என்று ஏமாற்றிய திமுக இன்று ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் இஸ்லாமிய மக்கள் சர்சாரியா கமிஷன் எந்த அறிக்கையை பரிந்துரைத்ததோ அரசியலிலும், வேலை வாய்ப்பிலும், கல்வியிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றார்கள் என்று அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இஸ்லாமிய மக்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் மேம்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த ஒரே தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு இஸ்லாமிய மக்களின் 5 வேளை கடமையான 5வது கடமையான புனித ஹஜ் யாத்திரை செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ் மானியத்தை 35,000 உயர்த்தி தந்த அரசாங்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியின் அரசாங்கத்தில் உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் தளபதியாரின் கரங்களை வலுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமிய மக்கள் இணைந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் என்ஆர்சி, சிஏ என்ற பிரச்சனை வரும்போது இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள், இந்த நாட்டு சுதந்திர விடுதலுக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர் மக்கள் என்று உணர்ந்து அந்த கால சூழ்நிலையிலே என்ஆர்சி, சிஏவுக்கு குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை எல்லா இஸ்லாமிய மக்கள் மறக்காமல் தமிழகம் முழுக்க இஸ்லாமிய மக்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான பேர் இணைந்திருக்கின்றார்கள். அதன் ஒரு இணைப்பாக இன்னைக்கு மதுரை மத்திய பகுதியில் நடந்திருக்கின்றது. ரொம்ப நாளாவே வந்து கட்சியில இணைப்பு விழாக்கள் நடைபெறாம இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நிறைய கட்சியில இருந்து உங்களுக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க. இன்கமிங் இருந்துச்சு, நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பெரிய பெரிய ஆட்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுரையிலையும் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வர்ற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. இந்த இணைப்பு விழாக்கள்லாம் தொடர்மா தலைமையில இப்ப பெரிய லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணையூர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி வழியுது. நம்ம பாக்குறோம். வாரத்துல ஒரு நாள் கழகத்தின் பொதுச் செயலாளர், எங்கள் அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் பல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுகவிலிருந்து பல இயக்கங்கள்ல இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து வரார்கள் என்று சொன்னால்
தமிழ்நாட்டில் கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எந்த கொள்கையின் வெளிப்பாடு வெளியிலே வந்தாரோ, கொள்கை ரீதியான எதிரி ஒரு பக்கம், அரசியல் ரீதியான எதிரி ஒரு பக்கம், இந்த இருவேறும் துருவம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை வெறும் மையக்கூறாக இன்னைக்கு இந்த ஸ்டெண்ட் வரைக்கும் எதிர்த்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி காட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்பி எல்லா மக்களும் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க வந்து முதலுரிமை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறை, பள்ளி, உயர்கல்வித்துறையில வந்து நீங்க பாட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஏகோதிபத்திய அழைப்பின் பேரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காருன்னு சொன்னா, தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்பி நிறைய பேர் வராங்கன்னு பாக்குறோம். நீங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஃபாரின் ஃபண்ட் வந்து வரக்கூடாதுன்னு ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வி சாலைகளும் ட்ரஸ்டுகளும் அதிகமா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நேர்முகமா ஒத்துக்க வேண்டும், பழைய கல்வி சாலைகள், கல்வி கூடங்கள் கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நடத்தி நம்ம வந்து அதில் பயனளிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள், அநாத ஆசிரமங்கள் போன்ற நிகழ்வுகள்லாம் என்ஜிஓ மூலமா நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஃபண்டை மத்திய அரசாங்கம் தடுக்க முயற்சிக்குது. அப்போ முழுக்க சிறுபான்மை மக்களின் அரணாக, பாதுகாவலராக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஃபாரின் ஃபண்டை வந்து கொண்டு வரணும் சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாகவே நீங்க நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, தமிழுக்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கக்கூடிய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிர்வாக்குறாங்க, மேகதாதுவோட தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிர்வாக்குறாங்கன்னா மொழி சார்ந்து, தமிழ் சார்ந்து, இங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து விஷயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் செலுத்துறார். அப்ப மக்கள் பாக்குறாங்க, ஏற்கனவே ஏமாத்திருக்காங்க 5 வருஷம் திமுக அரசாங்கம், அதிமுக களத்திலேயே இல்ல, இதையெல்லாம் மாற்று ஒரு எழுச்சியாக இந்த மக்களை தேர்ந்தெடுக்காங்க. அதை நோக்கி மக்கள் வராங்கன்னு பாக்குறேன். நிச்சயமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பிரசித்தி பெற்ற கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தொகுதியில தான் நான் வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்து செயல்பட்டு இருக்கிறேன். இந்த கும்பாபிஷேகம் என்பது பாத்தீங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. உலகமே உற்று பார்த்துட்டு இருக்கு. அப்போ இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில இந்த கும்பாபிஷேகத்தை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வந்து நின்று நடத்த வேண்டும். இங்க நடத்தினா இங்க இருக்க மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இங்க வரவேற்பாங்கன்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்திற்கு மதுரை மாவட்டம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை, தேனி போன்ற மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் ஒன்றிணைந்து பக்கத்து மாவட்டமா இருக்குது. அன்னைக்கு பொது விடுமுறை நீங்க விடணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பை பலப்படுத்தணும், சிறப்பு பஸ் விடணும், சிறப்பு பேருந்தை நீங்க வந்து கொண்டு வரணும். இங்க ஏற்கனவே மீனாட்சி அம்மன் கோவில்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கடந்த கால அரசியல் வரலாற்றுல. குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் அங்க இருக்கக்கூடிய இடத்துல ஃபயர் ஸ்டேஷனை நீங்க பர்மனண்டா போடணும் என்று இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில மத்திய சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக நான் குரல் எழுப்பேன்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக முதலமைச்சர் அழைப்போம். இந்த சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையில, இந்து அறநிலையத்துறை மானிய கோரிக்கையில மத்திய சட்டமன்ற உறுப்பினராக நான் பேசுவேன், அழைப்பு கொடுப்பேன். மதுரை மக்கள் இதை வரவேற்கிறாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, மக்கள் புரட்சி நடந்திருக்கு. இன்னைக்கு விஜில் சத்தம் உலகம் முழுக்க கேட்கப்பட்டிருக்கு. அப்ப மீனாட்சி அம்மன் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்துக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற முறையில் கண்டிப்பா வருவார்னு நான் சொல்றேன். நான் எந்த காலத்துல இஸ்லாமியர் பாதுகாவலருங்க? கொஞ்ச நாச்சு திமுக கூச்ச நாச்சம் இருக்கா, வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னது இதோடு எங்களை அவமானப்படுத்தணுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு சொன்னதே இதே திமுக அரசாங்கம் தானே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மோடி எதிர்ப்பு அப்படின்றாங்களா இல்லையா? இன்னைக்கு பாஜக எதிர்ப்புன்றாங்களா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் தாமரை வாழ்க, பாஜக வாழ்க, RSS வாழ்கன்னு நீங்க அமைச்சர் வாஜ்பாய் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் யார்கள்? முரசொலி மாறன் வந்து எந்த அமைச்சரவையில் இருந்தார்? 2000 முஸ்லிம்கள் குஜராத்தில் படுகொலை பண்ணும்போது யார் அங்க முதலமைச்சரா இருந்தா? நரேந்திர மோடி அவர்கள் இருந்தார். நரேந்திர மோடி அவர்கள் சிறந்த ஆட்சி நடத்துறாருன்னு யார் பேசினார்? தமிழ்நாட்டோட திமுக தலைவர் பேசினார். அவங்க நடத்தக்கூடிய பேரணியில் கலந்துக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க திமுக. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல திமுக அமைச்சரவையில் திருச்சி சிவா போவாரு. அப்ப முழுக்க எதை சார்ந்து மூவ் பண்ணி போறாங்கன்னாக்கு, நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடியோட டீ பார்ட்டியில யார் கலந்துக்கிறா?
கனிமொழி மேடம் கலந்துக்கிறாங்க. அப்ப திமுக எதை நோக்கி போகுது, எந்த திசையை நோக்கி போகுது? தமிழ்நாட்டுக்காக எந்த விஷயத்துக்காக டாடி சார், மாப்பிள்ள சார், சன் சார் மொத்தமா போயிருக்காங்களா? ஏன் கர்நாடகாவுக்கு மொத்தமா போறாங்க? எந்த RSS நிர்வாகியை பாக்குறாங்க? அப்போ முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த விஷயத்துல பாஜக நான் கேக்குறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை 2வது தள்ளிட்டாங்கன்னு குரல் கூடிய திமுக ஏன் இப்போ நீங்க பொன்முடி மினிஸ்டரா இருக்கும் போது, செலியன் மினிஸ்டரா இருக்கும் போது சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ் தாய் வாழ்த்து 2வது பாடப்படலையா? ஏங்க நாட்டோட முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் திருவுருவ சிலத்தை பிரசிடென்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து எங்க பாடப்பட்டது? சட்டமன்றத்துல. அப்போ முழுக்க முழுக்க பாஜகவுக்கு செம்பு தூக்குற வேலையும் பூஜா தூக்குற வேலையும் திமுக செய்யுது. இந்த இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலை வச்சு இன்னைக்கு பூச்சாண்டி மிரட்டுறாங்க. இன்னைக்கு கள்ள கூட்டணி, ஓப்பனான கூட்டணியை வச்சு மூவ் பண்றாங்கன்னு தான் இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, கைது பண்ணி கேம்பெயின் மாதிரி கூட்டிட்டு வந்தாங்க, நான் தமிழ் முதலமைச்சர் தான் சொன்னேன், அதுக்கு கைது பண்ணலையா, வேற எதுக்கும் கைது பண்ணிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து தமிழக ஆட்சி உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, இடைத்தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாராளுமன்றத்தில் எடுத்தாலும் சொல்லி நீங்க 8 தொகுதி தான் பிரச்சாரம் பண்ண விட்டாங்க எங்களோட முதலமைச்சர் தளபதியார் அவர்களை. இன்னைக்கு நாங்க 107 கூட்டணியோட மெஜாரிட்டி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம். 234 தொகுதி பிரச்சாரம் போயிருந்தாங்கன்னா திமுக அண்ணா திமுக இல்லாத சட்டமன்றம் இன்னைக்கு வரலாறுக்கான சட்டமன்றம் உருவாயிருக்கும். நீங்க பார்க்க தான் போறீங்க. இப்ப எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் முறைகேடை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். முழுக்க முழுக்க யார் ஊழல் பட்டியல் செய்யறார்களோ நாங்கள் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அரசு கருவறைக்கு 15,000 கோடியை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கு. அப்ப மக்கள் ரொம்ப சிறப்பா பாக்குறாங்க. மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு. இஸ்லாமிய மக்களுக்கு கொடுக்கறாங்க, விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணிருக்காங்க, பிறந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீரா மோதிரம் கொடுக்கறாங்க, தங்கத்துக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கறாங்க. இந்த சிறப்பான ஆட்சியை பார்த்து நீங்க இப்ப மட்டும் இல்லங்க, 13 வருஷம் எம்ஜிஆர் இருக்கும்போது திமுக வனவாசம் போச்சு. மேடம் இருக்கும்போது 2011 2016 வனவாசம் போச்சு. எழுதி வச்சுக்கோங்க. மாண்புமிகும் தமிழ்நாட்டு அமைச்சர் தளபதி அவர்கள் 50 வருஷம் ஆட்சி கட்டில இருக்க போறாங்க. திமுக 50 வருஷம் வனவாசம் போகக்கூடிய நிகழ்வு நீங்க பார்க்க தான் போறீங்க. ரொம்ப சிறப்பான வரவேற்பு. மாவட்ட செயலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா துணை செயலாளர் கௌதம் அவர்கள், கோகுல் அவர்கள், கனிராஜ் அவர்கள், சபரி செல்வம் அவர்கள், எல்லா பகுதி மக்களும் வந்து ரொம்ப சிறப்பா வரவேற்று இங்க இருக்கக்கூடிய அதுதான் இதுல என்ன பார்க்க வேண்டியது வச்சீங்கன்னா, வேற இயக்கத்தோட தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றிகள தொண்டர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். எலெக்ஷன்லயே பார்த்தேன். ஏன்னா தேர்தல் திருவிழா வரும்போது காசை மையமாக வைத்தவர்கள் தான் திமுகவும் அண்ணா திமுகவும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவரை மையமாக வைத்து நாங்கள் தலைவர்களுக்காக என்ன தியாகத்தையும் அர்ப்பணிப்போம் என்ற ஒரு தொண்டர்கள் எங்க பார்க்க முடியுங்கன்னா தமிழக வெற்றிகளை தான் பார்க்க முடியும். சென்னையிலிருந்து வந்தவரை என்ன அரவணைச்சு இன்னைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கி மாவட்ட செயலாளராக்கி கூட இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் மாண்புமிகு தளபதி அவர்களின் தொண்டனாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். காற்று ஓட்டம் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு உட்காந்துருக்க நிகழ்வை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதையும் தாண்டி எனக்கு 9:30 மணிக்கு ஃபிளைட்டு, நான் அங்கேயும் போக வேண்டியது இருக்கு. சென்னை புரிஞ்சுக்கணும் எவ்வளவு வந்து ஓப்பனா இருக்கிற, எவ்வளவு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கிற இந்த ஆட்சி நீங்க புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாகவே இந்த நிகழ்வு இணை செயலாளர் கௌதம் அவர்களே, பொருளாளர் மரியாதைக்குரிய கோகுல் அவர்களே, கனிராஜ் அவர்களே,